ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், எனர்ஜிஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வரும். ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங் எல்லாருக்கும் ரெஸ்னேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ரெஸ்னேட் ஆகணுங்க எடுத்துக்க. தென் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் மேக்ஸிமம் கனெக்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட சேனலில் கனெக்டாக இருக்க பட்சத்தில் உங்களோட எனர்ஜிஸ் நம்ம வீடியோவில் வரும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் ஃபீமேலால் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். எனிவே ஆஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் வீடியோவில் ஃபீல் ஆகிற விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, ஸோ நம்ம எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு பர்சன் மட்டும் நம்ம லைஃப்பில் லவ் பண்ணணும், ஜஸ்ட் அது அவங்க நமக்கு ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த ரிலேஷன் ஒன்லி ஒன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ரிலேஷன் நின்றுட்டோட, பட் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் நீங்கள் ஆத்மார்த்தமாக நமக்கு ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த பர்சன் நின்றுட்டு இல்லை. ஓகே, பல டைம் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன நினச்சிடணும் அப்படின்னா, இவர் மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சனோட ஃபேமிலி இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வரலாம். மேபி இந்த பர்சனுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். ஓகே, பல டைம் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்லி எனக்கு லவ்வாக இருக்கட்டும், அது ரொமான்ஸாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், ஒன்லி இந்த ஒரு பர்சன் எனாஃபும் நீங்கள் நின்றுட்டு, பட் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் அந்த மாதிரி இவர் நின்றுட்டு இல்லை. ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா ஓகே, இவரே பல டைம் ஒரு மாஸ்க் அணிஞ்சு நடந்துட்டு இவரோட ட்ரூ செல்ஃப்ங்கிறது டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் ஆகும், மைண்ட் கேம் கலக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். பட் இவர் வெளியே சிரித்து கழித்து நம்ப வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கட்டத்தை இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. காரணம் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சனோட ரிலேஷன்ஷிப்பில் எங்கள் ஃபேமிலி நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. இவருக்கு ஆக்சுவலி இவரோட மைண்டில் தோணு விஷயம், லாஸ்ட் டே தோணு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு பர்சன் கூட ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகலாம் அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா, ஷோராக நீயும் நானும் ஃப்யூச்சரில் சேர மாட்டோம், இல்லைங்க நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸே இல்லை, இல்லைங்க என்னோடய ஃபேமிலி என்னையே மேரேஜ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. மேபி உங்களுக்குள்ள சம் சுச்சுவேஷன் சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சன் ஒரு டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ஃபேமிலியாக நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவோ இல்லைங்க நம்ம ஒரு ஃபேமிலியாவோ கட்டாயம் நம்ம ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ண முடியாது. அது ஒருபோதும் நடக்காத விஷயம். அதனால தான் இந்த ஒரு பர்சனுக்கு இவர் ஓப்பனாக சொல்லப்போனால் இவரோட ட்ரூ செல்ஃப் உங்ககிட்ட காட்டிட்டு உண்டு. பல டைம் இவரோட ட்ரூ செல்ஃப் இவர் காட்டிட்டு உண்டு. பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் சம்டைம் ஸோ நமக்கு ஒரு சில பர்சன்ஸை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு முகம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு டைம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஒரு டைம் நம்மளை கண்டுக்காமல் போகிறது. இதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் பண்ணிட்டு ஒரு டைம் பார்த்திங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, 2 days கழிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பர்சன் இவர் ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு உண்டு அப்படின்னா இவருக்கு உங்ககிட்ட என்ன சொல்கிறது, இவருக்கே இஷ்டம் இல்லாமல் நான் சொல்ல வரல, இஷ்டம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்ல போனால் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இஷ்டம் உண்டோ, எவ்வளோ தூரம் ஸ்நேகம் உண்டோ, சேம் அவருக்கும் உண்டு. காரணம் கேட்டிங்கன்னா நமக்கு 2 of cups ஆகும். சேம் எனர்ஜிஸ் உள்ள 2 கேரக்டர்ஸ். சம்டைம் இந்த பர்சனோட கேரக்டர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். மேபி இப்போ நீங்கள் ஃபீமேல் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம், நான் மட்டும் மேலாக இருந்தால் இவனை மாதிரி தான் இருந்திருப்பேன், ஏன்னா இவனோட கேரக்டர் தான் எனக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி கூட உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். 2 பேரும் சொல்லிக்காமலே சேம் கலர் ட்ரெஸ் போடுறது, நீங்கள் என்ன இது பேச வரீங்களோ அதை அவங்க பேசுகிறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ 2 பேரும் எல்லா விதத்துலையும் பெட்டர் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, இவருக்கு உங்களை இஷ்டம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், இஷ்டம் உண்டு. இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டைம் ட்ரூவாக நின்றுட்டு உண்டு, சம்டைம் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்நேகத்தை இவர் கொடுத்துட்டு உண்டு, சம்டைம் உங்களை மைண்டே பண்ணிட்டுலாம் அப்படின்னா என்ன தான் உங்களுக்கு இவருக்கு இஷ்டம் உண்டுனாலும் உங்களை பிடிச்சிருந்தாலும் இவருக்கு மைண்டில் அப்பப்போ ஒரு தாட் உண்டு. ஓகே, இவருக்கு சம்டைம் மனசுக்குள்ள ஒரு வலியும் வேதனையும் உண்டு. சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், அது நமக்கு உலகமாக இருக்கும், கிஃப்டாக இருக்கும், டைமண்டாக இருக்கும், பட் அது நமக்கு கிடைக்காதுன்னு ஒரு தாட் இருக்குல்ல. அதே மாதிரி இவரோட மைண்டில் என்ன அப்படின்னா, என்ன தான் எனக்கு ஒன்று இஷ்டப்பட்டாலும் கட்டாயம் நமக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதனால பல டைம் இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறது பெட்டர்னு இவர் நினச்சி இவர் போயிட்டு உண்டு. ஓகே, போயிட்டு உண்டு.
உங்களோட தாட் என்ன அப்படின்னா, சரி ஓகே, நீ ஸ்டார்ட்டிங்கில் ரிலேஷன்ஷிப்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கலாம்ல. உனக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை, நம்ம 2 பேரும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ முடியும்னு உனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும்ல. தேவையில்லாமல் எதுக்கு என் லைஃப்பில் வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஆசையை விதைச்சு எதுக்கு என்ன நீ சீட் பண்ணிட்டு போனோன்னு உங்களுக்குள்ளே ஒரு தாட் இருக்கலாம். ஓகே, உனக்கு ஸ்டார்டிங்லேயே உனக்கு ஃப்யூச்சர்லன்னு தெரியும்ல. அப்போ ஸ்டார்டிங்லேயே என் லைஃப் பண்ணி வராமல் இருக்கலாம்ல. என் லைஃப்பில் வந்து என்னை நம்ப வச்சு, என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டே பண்ண வச்சு, என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்ட் ஆக்க வச்சுட்டு நீ எதுக்கு போன? அது உங்களுக்கு ஒரு கோவமாக இருக்கலாம் மேபி. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க இந்த ஒரு பர்சன் கூட இப்போ காண்டாக்டில் இல்லாமல் இருக்கலாம், கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே ஒரு நோ காண்டாக்டாக இருக்கலாம், ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம். இல்லைங்க காண்டாக்டில் இருந்தும் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு நம்ம சொல்லலாம், இருந்தும் இல்லைன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் ஈவோ ஆட்டிடியூடையும் வச்சுட்டு உங்கள் முன்னாடி இவர் நிற்கலாம். ஓகே, இவர் மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு, போனது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் ஈகோவும் ஆட்டிடியூடையும் வச்சுட்டு நிற்கலாம். ஓகே, நான் யாரை நம்பியும் இல்லை, நான் யாரை டிபெண்ட் பண்ணியும் இல்லை, யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணியும் இல்லை, யார் இல்லாட்டாலும் எனக்கு வாழ தெரியும். அந்த ஒரு ஈகோலையும் ஆட்டிடியூடில் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, பட் லாஸ்ட் டைம் இந்த ஒரு பர்சனோட தாட் கேட்டிங்க அப்படின்னா, மேபி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி பயங்கர செல்ஃபிஷாக ஒரு கேரக்டராக இருக்கலாம், பயங்கர மெட்ரிஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம், மணின்னு ஓடுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். லாஸ்ட் டைட் ஓப்பனாக சொல்லப்போன இந்த ஒரு பர்சன் சிந்தித்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் சில பர்சன் எங்கேருந்தோ வருவாங்க, எப்படியோ வருவாங்க. பட் அவங்க நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒரு டைமில் நமக்கு லைஃப்பில் நிறைய மேஜிக்கல் மிராக்கிள், நமக்கு லைஃப்பில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஃபினான்ஷியலி நமக்கு க்ரோ ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும், கரியரில் நமக்கு பயங்கர சக்ஸஸ் கிடைக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் சக்ஸஸும் ஹாப்பினஸ் இவருக்கு லைஃப்பில் கிடைச்சிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா நார்மலி இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா சொந்த காரியம் சிந்தா பார்த்து செல்ஃபிஷ் ஆகும். தான் நல்லா இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அது வாங்கணும் இது வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் எங்கேருந்தோ நீங்கள் வந்தீங்க, எப்படியோ மீட் பண்ணிங்கன்னே வச்சுக்கோங்களா. பட் இந்த ஒரு பர்சன் இவரோட லைஃப்பில் நீங்கள் காண்டாக்ட்லேயே கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு டைமில் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சக்ஸஸ் இவருக்கு லைஃப்பில் வந்துடும். பட் லாஸ்ட் டேட் இவர் சிந்தித்த விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு கரண்ட்லி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இவருக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, இவர் லாஸ்ட் டேட் சிந்திச்சிட்டு லைஃப்பில் அந்த ஒரு பர்சன் இருக்கக்கூடிய ஒரு டைமில் மனமாற நான் ஹாப்பியாக வந்துட்டு ஆத்மார்த்தமாக ஒரு சந்தோஷமாக வந்துட்டு அந்த டைமில் எனக்கு பணங்கிறது எங்கேருந்தெல்லாமோ என்னை வந்து சேர்ந்துச்சு, எவ்வளோ சக்ஸஸ் என் லைஃப்பில் கிடச்சிட்டு. பட் கரண்ட்லி எனக்கு பணம் என் கையில் வந்து நிற்க மாட்டேங்குது, இல்லைங்க அது ஸ்டே ஆக மாட்டேங்குது, இல்லைங்க அது என்னை விட்டு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை கெரியர் ப்ளாக்கேஜாக இருக்கலாம். இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டு அப்போ இவர் லாஸ்ட் டேட் சிந்திச்சிட்டு அந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சக்ஸஸ் இருந்துட்டு பட் அவங்க என் லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஏன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், கெரியர் ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு வந்துட்டு மேபி இவருக்கு தோணுது என்னோடய லைஃப்பில் அவங்க ஒரு மேஜிக்கலாம், மிராக்கலாம், இல்லைங்க என் லைஃப்பில் ஒரு டைமண்ட் அவங்க, அதனால தான் அவங்க இருக்கக்கூடிய ஒரு டைமில் எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கிடச்சிட்டுண்டா, சந்தோஷம், சக்ஸஸ். பட் அதான் அவங்க என் லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் வருதா. ஸோ இதுக்காகவே இந்த ஒரு பர்சன் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும்னு ஒரு தாட் இவருக்கு மைண்டில் வந்துட்டு ஓகே, கரண்ட் இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எதுவும் ஹைட் பண்ணலை, எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, இவர் ஹைடாக பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் பயங்கர ஈகோஸ்டிக்காக ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவர் ஃபினான்ஷியலி கஷ்டப்படுற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஓகே, மேபி நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு டைம்லேயே 24/7 எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு காசு தான் முக்கியம், எனக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் பயங்கர வந்தால் காட்டியிருக்கலாம். ஓகே, அப்போ கரண்ட் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவர் ஃபினான்ஷியலி இவர் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம், ஃபினான்ஷியலி இவர் டவுன் ஆகுறாரு, ஃபினான்ஷியலி இவர் லோ ஆகிட்டோன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். இவர் ஓப்பராக சொல்லப்போ இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷனெலாம் ஹைட் பண்ணிவிட்டு ஈகோ ஆட்டியோட்டி வச்சுட்டு நிற்கலாம். இதுதான் உண்மையான விஷயம். ஓகே, அதுலேயே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ்க்கு எந்த ஒரு குறைவில்லாத ஒரு கேரக்டர், மேபி இவரோட கேரக்டரோ இவர் பல இவரோட கேரக்டர்ஸ் மேபி பல பேரை அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பல டைம் இந்த ஒரு பர்சன் கட்டாயம் உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், கட்டாயம் உங்கள் தான் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் நான் சொன்னேன் இல்லை, நீங்கள் ஒன்லி ஒன் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டச் பண்ணுற ஒரு கேரக்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அப்படி இல்லை. கட்டாயம் எனக்கு ஒன்று தான் மேரேஜ் பண்ணிக்கணும், நீ தான் என் லைஃப்பில் வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எனக்கு எது பெட்டரோ அதுதான் என் லைஃப்பில் நான் ஏற்றுக்க முடியும். ஓகே, இப்படியாக பல டைப் ஒரு பர்சன் நின்றுட்டு இருந்தாலும் இவருக்கு ஒரு இஷ்டம் உண்டுனாலும் இவரோட திங்கிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, என்ன தான் எனக்கு இஷ்டம் உண்டுனாலும் ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லும்போது நான் எதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும், அதை விட எனக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது கட்டாயம் ஒன்றை மேரேஜ் பண்ணி நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இந்த ஒரு தாட்டில் இவர் பல டைம் நின்றுட்டு. ஓகே,
பட் லாஸ்ட் டேட் இவர் உங்களை சேசிங் பண்ணிட்டு. ஏன்னா கரண்ட்லி இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். இவர் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் செக் பண்ணியிருக்கலாம், லாஸ்ட் டைம் உங்கள் டிபி செக் பண்ணியிருக்கலாம், லாஸ்ட் சீன் செக் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ கரண்ட்லி உங்கள் ஸ்டேட்டஸ் என்னன்னு இவர் ஏதோ இவர் சேசிங். ஏன்னா கரண்ட்லி இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. ஓகே, இப்போவும் உங்களுக்கு இவருக்கு மேலே ஸ்னேகம் இருக்கா இல்லையா, இல்லைங்க நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா, இவருக்கு ஒரு டவுட் உண்டு. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் மேபி சைலண்டாக போயிட்டுருக்கலாம், நீங்கள் இல்லைங்க பெக் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஓகே, இவர் லாஸ்ட் டைம் இவர் சிந்திச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு மைண்டாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் எனக்கு யாரையும் பிடிக்கலை. நான் 24/7 நமக்கு ப்ரீத் பண்ணுற மாதிரி இவர் 24/7 உங்களே இவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நான் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போனது உண்மை தான், பட் நான் இது வரைக்கும் ஒன்று நான் திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு உன்னோட தாட்டை என் மைண்ட்லேருந்து உன்னோட தாட்டை இல்லைங்க நான் திங்க் பண்ணுறது எப்படி எனக்கு ஸ்டாப் பண்ணுறது எனக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. நான் உன்னை திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அது சேம் நீ என்ன அந்த மாதிரி திங்க் பண்ணுறியா, இல்லைங்க நான் மிஸ் பண்ணுற மாதிரி நீ என்ன மிஸ் பண்ணியான்னு இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால தான் இவர் லாஸ்ட் டேட் இவர் உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, உங்கள் அப்டேட் என்ன, உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன இவர் செக் பண்ணிட்டு உண்டு ஓப்பனாக சொல்ல போகலாம். ஓகே, இல்லை இவருக்கு தோணுது என்ன சொல்கிறது, என்னை சுற்றி எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரியோ என்ன நீ கேர் பண்ண மாதிரியோ நீ என்ன லவ் பண்ண மாதிரியோ யாராவது இந்த வேர்ல்டில் இருக்காங்களான்னு கேட்டால் நெவர் இவருக்கு சொல்ல தெரியலை. ஓகே, அதனால தான் இவருக்கு தோணுது எத்தனை பேர் இவரை சுற்றி இருந்தால் உங்களை மாதிரி யாரும் இல்லை, உங்களை மாதிரி யாரும் என்ன புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போகவும் மாட்டாங்க. இவரோட ஒரிஜினல் கேரக்டரை நீங்கள் கண்ணை மூடி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு விடு. சம் பர்சன்ஸ் நம்ம லைஃப்பில் வராங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை மட்டும் தான் எடுத்துப்பாங்களே தவிர மைனஸ் எடுக்க மாட்டாங்க. பட் இவரோட லைஃப்பில் நீங்கள் இவரோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு உண்டு. அதனால தான் இவர் லாஸ்ட்டாக சிந்திச்சுட்டு உண்டு. ஏசி என்னை சுற்றி எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் என்னை சுற்றி எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும், பட் இவங்க என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்ட மாதிரி நீங்கள் ட்ரூவன் இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க கேட்டால் இவருக்கு நெவர் சொல்ல தெரியல. அதனால தான் இவர் எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் நான் ஒன்று விட்டுட்டு போயிட்டு உண்டு ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு போயிட்டு உண்டு, பட் நான் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ அதே மாதிரி திங்க் பண்ணுறியா, ஒரு கன்ஃபியூஷன் இவருக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு உண்டு. ஓகே, இவர் அது மட்டும் இல்லாமல் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் கெரியர்லேயும் இவர் கரண்ட்லி இவருக்கு கெரியரும் ஓகே இல்லை, ஏதோ ஒரு ரியலைசேஷன் இவருக்கு. ஓகே, லாஸ்ட் டேட் இவர் சிந்திச்சுட்டு உண்டு. எனக்கு இந்த ஒரு பர்சனல் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு டைமில் எனக்கு கெரியரில் க்ரோ வந்துட்டு உண்டு, அவ்வளோ சக்ஸஸ் வந்துட்டு கரண்ட்லி எனக்கு கெரியரும் ஓகே இல்லை. இவருக்கு தோணுது அட்லீஸ்ட் இவருக்கு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் ஆகி இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஷோராக இவருக்கு கெரியரில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வரக்கூடிய ஒரு டைமில் இவர் ஆத்மார்த்தமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். வைப்ரேஷன் அப்போ அந்த டைமில் ஹையில் வந்துடும். வைப்ரேஷன் ஹையில் இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும். அப்போ இவருக்கு கூட நீங்கள் காண்டாக்ட்லேயோ கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த பர்சன் மனமார்த்த ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு உண்டு, பயங்கர சப்போர்ட்டிவாக இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அதனால தான் இவருக்கு லைஃப்பில் அவ்வளோ சக்ஸஸ் வந்துட்டு உண்டு. ஸோ அப்போ ஒரு பர்சன் லாஸ்ட் இயர் சிந்திச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நீ இல்லாமல் எனக்கு கெரியர் எப்படியோ போயிட்டு இருக்குது, அதில் ஒரு சக்ஸஸ் இல்லை, ஒரு க்ரோ இல்லை, நானும் எனக்கு முடிய எவ்வளோ எஃபோர்ட் கொடுக்குறேன், இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படி பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாமோ எஃபோர்ட் கொடுத்து பார்க்குறேன், பட் எனக்கு அதெல்லாம் சக்ஸஸ் இல்லை. அட்லீஸ்ட் எனக்கு கெரியர்லையாவது யூனிவர்ஸ் கிட்டே இவரே லாஸ்ட் ஒரு கொஸ்டின் வச்சுட்டு உண்டு ஓப்பனாக சொல்ல போனால். ஓகே, எனக்கு நீ ரிலேஷன்ஷிப்பை கொடுக்காத கூட பரவாயில்ல, எனக்கு கெரியர்லையாவது ஒரு சக்ஸஸ் கொடு, கெரியரில் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் காட்டுங்க யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு இவர் ப்ரேயர் பண்ணிட்டு ஓப்பனாக சொல்ல போயாச்சு தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் என்னதான் இவர் ஈகோவும் ஆட்டிடியூடு இவர் உங்கள் முன்னாடி இவர் வச்சுட்டு உண்டுனாலும் இந்த ஒரு போஸ்டருக்கு நல்லாவே தெரியும் இவருக்கு லைஃப்பில் இவர் ஆத்மார்த்தமாக ஹாப்பியாக இருந்தது நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைம் மட்டும்தான். இவருக்கு தோணுது லாஸ்ட் டேட் இவர் சிந்திச்சுட்டு உண்டு, நீ இல்லாமல் நான் ஹாப்பி இல்லை, எங்கள் லைஃப்பில் நானே ஹாப்பியாக என்ன வைக்கணும்னு நினச்சாலும் யூனிவர்ஸ் என்ன ஹாப்பியாக வைக்கலை. ஏன்னா நார்மலி ஒரு மனுஷனுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நமக்கு ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம், ஒரு பர்சனால தான் நமக்கு ஒரு ப்ராப்ளம்னு ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஃபினான்ஷியல் கரியர் சொல்லும்போது அது எல்லாருக்குமே ரொம்ப பெயினாக இருக்கும், அது ஒரு பயங்கர ஒரு போர்டனாக இருக்கிற மாதிரி இவருக்கு லாஸ்ட் டேட் தோணும், நீ இல்லாமல் நான் ஹாப்பியாக இல்லை, பட் நீ ஹாப்பியாக எப்படி உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியுது, நான் இல்லைங்க நீ ஹாப்பியாக இருப்பியா, எப்படி உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியுது இவர் விஷயத்தை இவர் லாஸ்ட் டேட் சிந்திச்சுட்டு உண்டு. இவருக்கு நல்லாவே தெரியும் என்ன தான் ஈகோவும் ஆட்டிடியூடே காடி இவருக்கு ஆக்சுவலி பயங்கர ஈகோஸ்டிக்கான கேரக்டராக இருக்கலாம். நான் யாருக்கு முன்னாடி தோற்று போகக்கூடாது, நான் யாரோட கண்ட்ரோலில் நான் போயிடக்கூடாதுன்னு பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம், என்ன கட்டுப்படுத்துறதுக்கு கண்ட்ரோல் போடுறதுக்கு இந்த வேர்ல்டில் யாரும் இல்லைன்னு சொல்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் லாஸ்ட் டேட் இவர் சிந்திச்சுட்டு உண்டு. ஓகே, என்ன தான் ஈகோ ஆட்டிடியூட்னு வச்சுருந்தாலும் நீ இல்லாமல் நான் ஹாப்பியாக இல்லை, பட் நீ எப்படி ஹாப்பியாக இருக்க, நீ உண்மையாகவே ஹாப்பியாக தான் இருக்கிறியான்னு இவர் லாஸ்ட் டேட் சிந்திச்சுட்டு உண்டு. இவருக்கு மைண்டில் லாஸ்ட் டேட் தோண்டிட்டு எனக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்து நான் மேபி இவருக்கு உங்களை விட
மேபி இவருக்கு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருந்தனால இவர் ஈகோ மேபி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பயங்கர மெட்டலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஆகலாம். உங்களை விட்டுட்டு வேறு யாரையும் மேரேஜ் பண்ணால் இவருக்கு பல வகையில் இவருக்கு ஆஃபரோ ஏதோ கிடைக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் பல டைம் அதனால் கூட இவர் ஈகோ ஆட்டிலோட காட்டிட்டு நீ இல்லைங்க என்ன எனக்கு ஒன்றை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் சொன்னோன்னு இவர் ஈகோ ஆட்டிலோட காட்டிட்டு உண்டு அப்படின்னா லாஸ்ட் டைம் இந்த ஒரு பர்சன் ஃபீல் பண்ணிட்டு உண்டு. எல்லா மிஸ்டேக்ஸும் என் மேலே தான். மனுஷனுக்கு பல டைம் வந்து ஈகோ ஆட்டிடியூடு தான் நம்ம லைஃபே ஸ்பாயில் பண்ணுது. ஒரு டைம் அவன் என் கூட நிற்க ஒரு டைமில் நான் சொன்னேன் நீங்கள் ஒன்லி ஒன்னு நின்றுட்டு உண்டு அப்படின்னா அந்த ஒரு பர்சன் அப்படி நின்றுட்டு உண்டுலாம் நமக்கு தான் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். நமக்கு அதில் எது பெட்டரோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலான்னு இவர் நின்றுட்டு உண்டு. இவர் அதை நினச்சி லாஸ்ட் டேட் ஃபீலும் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகிற ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கிட்டேயும் ஃபீல் ஆகலை நம்ம சொல்லலாம். இவருக்கு அது எமோஷனல் அட்ராக்ஷனாக இருக்கலாம், ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கலாம், எனிவே இல்லைங்க மென்டல் அட்ராக்ஷனாக இருக்கலாம். எனிவே உங்ககிட்ட ஃபீல் ஆகிற ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு வேறு யாருக்கிட்டேயும் ஃபீல் ஆகலை. இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால தான் பல டைம் இவர் ஈகோ ஆட்டிடியூடே நீ இல்லைங்க என்ன எனக்கு வாழ தெரியாத, நீ இல்லைங்க எனக்கு லைஃப்பில் வேறு யாரும் வந்துட மாட்டாங்கன்னு இவர் ஓவர் ஈகோ ஆட்டிடியூட் காட்டி விட்டோம் அப்படின்னா இவர் வேறு ஆப்ஷன்ஸ் உண்டு. அதனால தான் இவர் இவ்வளோ ஈகோ ஆட்டிடியூடே காட்டி உண்டு. பட் இவருக்கு இப்போ கரண்ட்லி ஓப்பனாக சொல்ல போனால் உங்ககிட்ட ஃபீல் ஆகிற ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு வேறு யாருக்கிட்டே ஃபீல் ஆகலை. ஓகே, இந்த ஒரு பர்சனுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆனாலும் சம்டைம் இந்த ஒரு பர்சன் உங்கள் டிபி செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க உங்களோட ஃபோட்டோஸ் இவர்கிட்ட இருக்கலாம். நீங்கள் ஸ்மைல் பண்ணுற ஒரு ஃபோட்டோஸ் இது இவர்கிட்ட இருக்குது அப்படின்னா இவர் அடிக்கடி அதை வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏன்னா உங்களோட மேபி நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் காண்டாக்டில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் பல டைம் இந்த ஒரு பர்சன் ஷேர் பண்ணியிருக்கலாம். எனக்கு லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை வந்தாலும் உன்னோட ஃபேஸ் பார்த்து உன்னோட ஸ்மைலை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் எனக்கு அது எல்லா ப்ராப்ளம் மறந்து போன ஒரு ஃபீல் எனக்கு ஆகிட்டு உண்டு, ஒரு ஹீல் ஆகிட்டு உண்டு. இவர் பல டைம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். எனக்கு என்ன தோணுக்க லாஸ்ட் டேட் நீங்கள் ஏதாவது உங்கள் டிபியில் நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தோம் அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒன்றும் யோசிக்காமல் உங்ககிட்ட வந்தால் கொள்ளாடி ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா உங்களோட ஸ்மைல் இவருக்கு ஒரு அட்ராக்ஷன் உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட வந்தாச்சுன்னா இவரோட ப்ராப்ளம் சரியாகும்னு ஒரு தாட் இவருக்கு உங்கள் ஸ்மைலே இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே ஓகே, ஓப்பனாக சொல்ல போனால் அந்த பர்சன் சாரி ஃபீல் பண்ணிட்டு உண்டு. என்னோடய ஆக்ஷன் நான் பண்ண தப்போ இல்லைங்க என்னோடய ஆக்ஷன்ஸோ இல்லைங்க என்னோடய வேர்ட்ஸோ என்னை வந்து ஹர்ட் ஆக்கியிருந்து இல்லைங்க அது ஒரு பெயினை கொடுத்துருந்து அப்படின்னா என்னை மன்னிச்சுடன் இவர் லாஸ்ட் டேட் இவர் ஃபீல் பண்ணிட்டு உண்டு. பட் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். என்னை ஈகோஸ்டிக்கான கேரக்டர்னால பல டைம் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் லாஸ்ட் டைம் இவர் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் டைம் ஒரு கன்ஃபியூஷன் ஃபுல்லாக இவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவர் உங்கள் டிபி செக் பண்ணிட்டு உண்டு நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா, உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, இவருக்கு உங்களோட மைண்டில் இப்போ இவர் இருக்காரா இல்லையா, இல்லைங்க இவர் வரக்கூடிய ஒரு டைம் நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களான்னு ஒரு தோட்டில் இவர் நின்றுட்டு உண்டு. எனக்கு என்ன தோணுதா இவர் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா தெரிஞ்சோ தெரியாமலும் ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே குதிச்சிட்டாங்க. அது ட்ரூவான விஷயம். ஏன்னா இவருக்கு ஈகோவாக ஆட்டிலோட வச்சு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே குதிச்சிட்டாங்க. பட் கரண்ட்லி இவருக்கு உங்ககிட்ட மாறதுக்கு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தில் நம்ம சொல்லலாம். இல்லைங்க உங்கள் டேரெக்டாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லைங்க மறுபடியும் இந்த என்ன மன்னிச்சுன்னு சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் கொண்டு போகிறதுக்கோ இவருக்கு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த். ஏன்னா பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராகும். ஒரு முடிவை எடுத்துகிட்டு அப்படின்னா அதில் தான் ஸ்ட்ராங்காக நிற்பேன், நான் யாருக்கு முன்னாடி தோற்று போக மாட்டேன்னு சொல்கிற ஒரு கேரக்டர் கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம். பட் இவருக்கு லாஸ்ட் நைட் ஓவரால் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டைம் இவருக்கு லாஸ்ட் டேட் உங்ககிட்ட வரணும் இவருக்கு காண்டாக்டில் நீங்கள் இருக்கணும், கம்யூனிகேஷனில் நீங்கள் இருக்கணும், லைஃப்பில் நீங்கள் இருக்கணும் தான் இவர் சிந்திச்சுட்டு உண்டு. பட் எனிவே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஒரு பர்சன் டோட்டலி கரண்ட் இவர் யூனிவர்ஸ் கிட்டே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேட்டுருக்கு. கடவுளே எனக்கு லைஃப்பில் அது எனக்காக தான் இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா இவர் ஆக்ஷன் எடுக்கிறது கரண்ட் சுச்சுவேஷனில் ரெடி இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் இவர் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராகும். தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்துட்டு அது ஏன் மேலே மிஸ்டேக்காக இருக்கலாம். பட் நான் அவங்க கிட்டே போய் நிற்கிறதுக்கு நான் ரெடி இல்லை. எனக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்தும் இல்லை. பயங்கர ஈகோஸ்டிக்கான கேரக்டர் ஆகும். நான் நிற்கிறதுக்கு ரெடி இல்லை. பட் அது எனக்கானதாக இருந்துச்சு அப்படி இல்லைன்னா அந்த பர்சன் எனக்காகவே இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் பண்ணி யூனிவர்ஸ் நீயே என்னை சேர்த்து வச்சிரு, ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் பண்ணி நானே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி விட்டுரு. பட் நானாக போக மாட்டேன்.
ஓகே. இவர் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இவருக்கு வேணும். தென் கெரியர்லேயும் இவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். இவர் ஆக்சுவலி கரண்ட்லி ஃபுல்லாக இவர் ப்ரேயர் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே. கரண்ட்லி இவர் எனக்கு என்ன தோணுனா கரண்ட்லி இவர் கோயிலாக மேபி நீங்கள் போகிறது நீங்கள் பார்க்கலாம். இல்லைங்க அடிக்கடி கோயிலுக்கு போய் ஸ்டேட்டஸ் வைக்கிற ஒரு ஃபோட்டோஸ் உங்களுக்கு பார்க்கலாம். ஏன்னா இவர் ஓப்பனாக சொல்ல போனால் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. இந்த உலகத்தில் எத்தனோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நான் எங்கே போய் தேடி தேடி பார்த்தாலும் எனக்கானது நீ தான். என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேறு யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. பட் என்ன இப்படிப்பட்ட ஒரு இத்தனை மாத்திரம் ஒரு ட்ரூ லவ்வை கொடுத்த ஒரு யூனிவர்ஸ், இத்தனை மாத்திரம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லவ்வை கொடுத்த ஒரு யூனிவர்ஸ், இத்தனை மாத்திரம் எனக்கு லைஃப்பில் சக்ஸஸ் கொடுத்த ஒரு யூனிவர்ஸ், ஏன் நானும் நீயும் சேராத அளவுக்கு ஒரு பேட் சுச்சுவேஷன் லைஃப்பில் க்ரியேட் பண்ணாங்கன்னு இவருக்கு தெரியலை. ஓகே. ஏன்னா பல டைம் அதனால ஏன்னா மேபி இவரோட ஃபேமிலி உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா இருக்கலாம், இல்லைங்க உங்கள் 2 பேருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதனால தான் இவர் லாஸ்ட் டேட்ஸ் இருந்துச்சு இத்தனை மாத்திரம் ஒரு ட்ரூ கனெக்ஷனை கொடுத்த யூனிவர்ஸ் எதுக்காக நானும் அவ்வளோ சேர முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதில் வந்துட்டு உண்டு. அதனால தானே நான் பல டைம் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் போய்ட்டு வெளியே போனேன். நான் வெளியே வந்தது உள்ளதான். பட் எனக்கு மறுபடியும் நான் போய் நிற்க மாட்டேன். மறுபடியும் நானாக போய் நின்னா எனக்கு வேல்யூ என்ன ஆகும், என் மரியாதை என்ன ஆகும், என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன ஆகும். அதனால் தெய்வமே நீ ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கல் பண்ணி நானே ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு இவர் யூனிவர்ஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டும். ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங் ஆகும். சரி ஓகே அது எனக்கானதாகவே இருக்கட்டும், எனக்காகவே படைக்கப்பட்டதாகவே இருக்கட்டும். ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மேஜிக்கல் மிராக்கல் மாதிரி கட்டாயம் என்ன ஆட்டோமேட்டிக்காக டிவைன் என்ன ஆக்ஷன் எடுக்க வைக்கும்னு ஒரு தாட்டில் இவர் லாஸ்ட் சிந்திச்சுட்டு உண்டு. ஓகே. நான் போக மாட்டேன். பட் அது எனக்கான ஒரு டைம் நானும் அவ்வளோ சேரணும் விதி இருந்தீங்க. ஆட்டோமேட்டிக்காகவே தெய்வம் ஏதாவது என்னை வச்சு ஒரு ஆக்ஷன் எடுக்கட்டும். பட் இப்போதைக்கு நான் போக மாட்டேன்னு ஒரு ஈகோல ஆட்டிடியூட்லேயே நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் இருக்கிறாங்க. ஓகே. ஏன்னா இவருக்கு நல்லா தெரியுது இவருக்கு லைஃப்பில் நீங்கள் அத்தனை மாதிரி ஒரு சக்ஸஸ், இவருக்கு லைஃப்பில் ஒரு சந்தோஷமோ மேஜிக்கலோ மிராக்கலோ இவருக்கு ஒரு க்ரோவோ அது நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் இவருக்கு லைஃப்பில் நடந்துட்டு உண்டு. அப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு லைஃப்பில் எதுவும் இல்லை. ஓகே. அப்போ லாஸ்ட் டேட் இவர் கெரியர்லேயே எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும், என்னோட நார்மல் எனக்கு லவ் லைஃப்பில் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். ஆனால் நானாக போக மாட்டேன். ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கல் பண்ணி நீயே சேர்த்து வை. ஓகே. இதுதான் லாஸ்ட் டேட் இந்த பர்சன் சிந்திச்ச விஷயம். இது எத்தனை பேருக்கு ட்ரூவாக இருக்குன்னு எனக்கு தெரியலை. பட் எனிவே பாசிட்டிவான ஒரு ரீடிங் கிளைம் பண்ணுங்கள். அப்படி இது உங்களுக்கான ஒரு ரீடிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஷோராக எனக்கு உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டோட தாட்ஸ் எப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஷோராக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. தென் நமக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே. எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், சி லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட். இப்போதான் சொல்லப்போனால் கரண்ட் இந்த பர்சன் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஏன்னா இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது அத்தனை மாத்திரம் சப்போர்ட்டிவ், எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவ், மென்டல் எமோஷனல் ஃபிசிக்கல் எல்லா விதத்துலையும் நீங்கள் சப்போர்ட்டிவ் வந்துட்டு உண்டு. இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளே இருந்தாலும் அவருக்கு அதை பிடிக்கல நம்ம சொல்லலாம். ஓகே. ஓகே. இனி இம்பார்ட்டன்டான ஏஜ் பார்க்கலாம். சரியா? 28 important, 24 important, 22 important, 27 important, 26 important. ஓகே. ஸோ நமக்கு 444 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 444 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சரியா? இனி நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 44 இம்பார்ட்டன்ட், 48 இம்பார்ட்டன்ட், 42 இம்பார்ட்டன்ட், 47 இம்பார்ட்டன்ட், 46 இம்பார்ட்டன்ட். Yes. Okay. Okay. So 20 age important நமக்கு. ஓகே. இனி இம்பார்ட்டன்ட்னா மந்த் பார்த்துடலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட். எஸ். ஓகே. 222 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 222, 444 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 222, 444, 222 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சரியா? ஸோ அப்படி எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகுன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. 54 ஏஜ் இம்பார்ட்டன்ட், 52 இம்பார்ட்டன்ட், 57 இம்பார்ட்டன்ட், 56 இம்பார்ட்டன்ட். எஸ். இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்துடலாம். 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட். எஸ். ஓகே.
ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கோ ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். எனிவே நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அதை கிளைம் பண்ணுங்கள். நீங்கள் அதை உங்கள் லைஃப்பில் அதை நீங்கள் கிளைம் பண்ணும்போது அது உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். பட் சம்டைம் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா சம்டைம் நடக்கிற சுச்சுவேஷனை நமக்கு பார்க்கும்போது நமக்கு அது பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாத மாதிரி நமக்கு தோணலாம். பட் எனிவே நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா ஷோராக பாசிட்டிவான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.